ஸ்ரீரங்கம் போறதா என்கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்க, அது பொய் தானே? அத்தை கிட்ட பேசின கையோட நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, நீங்க கூட போனை கையில வச்சுட்டு ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தீங்களே. அப்ப நீங்க சொன்ன விஷயம் அண்ணன் காதுல விழுந்திருக்க வாய்ப்பே இல்ல. இவ சொல்லவே இல்லடா. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் என் காதுல விழுகாம எப்படி போகும்? அப்போ உங்க போனை கொடுங்க. நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொல்லலனே வெச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அத ப்ளே பண்றேன், கேளுங்க. ஏங்க, நான் கிளம்பும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பல. சொன்ன மாதிரி நானும் அத்தையும் ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப் வந்த அப்புறம் தான் அத்தை போன் எடுத்துட்டு வரலங்கறதே தெரிஞ்சது. அவங்களுக்கு எதுவும் பேசணும்னா என் நம்பருக்கு போன் பண்ணுங்க. அண்ணா, அப்ப நீ புழுகுனியானே? மெசேஜே நான் பார்க்கலடா. அப்ப பார்க்காம தான் ஓகேடி செல்லக்குட்டின்னு ரிப்ளை போட்டிருந்தீங்களோ? அதுக்கு இல்லடி, வழக்கமா குளிச்ச டவல பெட்ல காய போடாத, காஃபி குடிச்ச டம்ளரை கழுவி வை, அழுக்கு துணியை தூக்கி அந்த கூடைக்குள்ள கரெக்டா போடு அப்படின்னு தான் மெசேஜ் அனுப்பிச்சு வைப்பேன். இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் நீ அனுப்பிச்சிருக்கியோன்னு நானும் அதை பார்க்கல. சாரி. கண்ணு முன்னாடியே நின்னு பேசினாதான் கவனிக்க மாட்டேங்கிறிய, போன்ல அனுப்புற மெசேஜ் கூட கண்டுக்க மாட்டேங்கிறிய. சரி, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோங்க. திடீர்னு மயக்கமா வருது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்னை காப்பாத்த சொல்லி யாரோ உங்களுக்கு போன் பண்றாங்க, இல்ல நானே வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு வெச்சுக்கோங்க. அப்ப கூட ஓகேடி பட்டுக்குட்டி அப்படின்னு ரிப்ளை அனுப்பிட்டு வேலையை பாப்பியலோ? சரியா தானே கேக்குறாங்க அண்ணி, பதில் சொல்லு. நான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. நீங்க மட்டும் அந்த மெசேஜை கேட்டிருந்தா பிரச்சனையே வந்திருக்காதுல்ல மாமா. அப்போ ஒட்டு மொத்தமா அம்புட்டு பேரும் எனக்கு எதிராக திரும்பி இருக்கீங்க. சொல்றத காதுல வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. மாமா கிட்ட போய் சண்டை வேற போட்டு வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. வாங்க உள்ள வாங்க, இது உங்க வீடு. நீங்க கஷ்டப்பட்டு கல்லும் மண்ணும் செங்கலும் சுமந்து கட்டின வீடு இது. அக்கா அக்கா, ஏங்கா நீ மச்சான் கிட்ட சண்டை போட்டியாமே இன்னைக்கு? பழைய கதையெல்லாம் இழுத்து பேசுனியாமே. ஏக்கா, இந்த குடும்பத்துக்காக இந்த மனுஷன் என் மச்சான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியாதாக்கா? இந்த குடும்பத்தை தவிர இவரு வேற ஏதாவது யோசிச்சிருப்பாரா என்ன? சினிமா கினிமான்னு ஏதாவது போயிருக்காரா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை வணிகர் சங்க ஆளுக டூர் போவாங்க, அதுக்காவது என் மச்சான் போயிருக்காரா? சொல்லு. இல்ல இல்ல, இவரு கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடன் தானே இந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என் மச்சான் எம்புட்டு பெரிய நல்ல மனுஷன், இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்ச மனுஷன். இத பாருங்க, அவருக்காக ஒரு பிரச்சனைனா இங்க நான் தானே கேட்பேன். இந்த பழனிவேல் கண்டிப்பா கேட்பான். ஆளாளுக்கு பல்லு மேல நாக்க போட்டு இஷ்டத்துக்கு பேசுறது. ஏக்கா, குழலி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்தது தப்பு, அரசி கல்யாணத்துல மச்சான் முடிவெடுத்தது தப்பு நல்லா நீ சொன்னியாமே. குழலி இப்ப நல்லா தானே இருக்கு. அரசி விஷயத்துல மச்சான் மேல தப்பு இருக்கிற மாதிரி இல்ல நீ பேசிக்கிட்டு இருக்க. என் மச்சான் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லக்கா. நீ கேட்ட கேள்வி எல்லாம் என் மச்சான காயப்படுதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மனுஷன் என் மச்சான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடையே கதின்னு நான் அங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா, என்ன விட்டுடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவரை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு நிக்கிறியா? சொல்லுடா. ஏன் ஆத்தா, என் அக்கா ஒரு புள்ள பூச்சி, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ வந்ததுல இருந்தா அது தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. நீதானா? நீதான் அக்காவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நான் இதுவும் பண்ணலடா. யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது இப்பெல்லாம் எனக்கு. இத பாருக்கா, இனிமேலாவது நீ ஒழுங்கா இரு. மச்சான மரியாதையா நடத்த கத்துக்க. சண்டையெல்லாம் அவர்கிட்ட எதுவும் போட்டுக்கிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு மச்சான ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்காத. நான் இருக்கேன் அவருக்கு. மச்சானுக்கு ஏதாவதுன்னா நான் கேட்பேன். பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டேன். கிளம்புன்னு சொன்னேன். டேய், நடக்கிறது எனக்கும் என் புருஷனுக்குமான சண்டை. யாரும் குறுக்க வரக்கூடாது சொல்லிட்டேன் ஏற்கனவே. நீயும் தான் வரக்கூடாது. அவருக்கு ஏதாவது பேசணும்னா அவர் என்ன பார்த்து பேச போறாரு, இல்ல பாயிண்ட் ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு உன்னை கூட்டிட்டு வந்தாரா? அவர் உன் தம்பி. நிப்பாட்டு. இவன் என் தம்பின்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா. வந்துட்டான் பேசுறது. இத பாருங்கடா, நடக்கிற பஞ்சாயத்து எனக்கும் அவருக்குமானது. இத நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். அம்மா தம்பி புள்ள மருமகன்னு யாரும் குறுக்க வர தேவையில்லை. நீ எதிர்த்த வீட்டுல தானடா இருக்க. உன் பொண்டாட்டி கடை மூடிட்டு வந்துட்டாளா? போ, உன் வீட்டு கதையை கவனி போ. மச்சானா எதுவும் கேட்கலக்கா. நடந்தத மச்சான் சொல்ல கூட கிடையாது. உன் அக்கா என்ன நல்லா பேசிச்சு தெரியுமா மாமான்னு ஏதோ சரவணன் தான் சொன்னான். அதனாலதான் நான் இப்ப நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இத பாரு, நியாயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேசாம உட்கார்ந்தா சாப்பாடு போடுவேன், இல்லனா அப்படியே ஓடி போயிடு. புரியுதா? நீ இம்புட்டு பேசிட்டு சாப்பாடு போடுவேன்னு சொல்லுவே, அத சாப்பிடுற அளவுக்கு இந்த பழனிவேல் கேவலமான ஆளுன்னு நினைச்சிட்டியா நீ? நான் கிளம்புறேன். நீ எங்க போக வேண்டாம், இங்க இரு மாமா. அட விடுப்பா. அட இரு மாமா. மாமா இருங்க மாமா, போலாம். இந்த வீட்டுல கோவம் வந்தா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம அவங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க. இப்படி பேசுறமே, இப்படி நம்ம பேசுற வார்த்தை கேட்கறவங்க மனசை புண்படுத்துமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. ஏண்டா சரவணன், உன் வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேன் எல்லாருமே சொல்றாங்கடா. உண்மையா? அப்படிலாம் இல்லப்பா. இவன் வாழ்க்கையை நான் ஒண்ணு கெடுக்க நினைக்கல. போன் அடிச்சு பண்ண விஷயம் வேற மாதிரி ஆகி போச்சு. இவனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த எனக்கு அப்படி அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்ப அதை சரி பண்ணவும் எனக்கு தெரியும். அதுக்கு யாரும் கோணா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டா 2 பேரும் என்ன பேச்சு பேசினீங்க? சரவணன் கல்யாணம் பண்ணி வச்சது நானு, அதனால இவன் வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொன்னீங்க இல்ல? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் நான் தலையிடாதனாலதான் நீங்க 2 பேரும் நல்லா வாழ்றீங்க, இவன் மட்டும் கட்டி போயிட்டான். அது காரணம் நானு. அப்படித்தான்டா சொன்னீங்க 2 பேரும். ஏண்டா ஒரு அப்பனா ஒரு 2 பேருக்கு ஒரு விஷயம் கூட நான் பண்ணது இல்ல. நான் பண்ண ஒரு விஷயம் கூட உங்களை நல்லா வச்சுக்கல. நான் பண்ண ஒரு விஷயம் கூட உங்களை முன்னேத்தல. உங்க வாழ்க்கைக்கு நான் இந்த விஷயமும் பண்ணல. சரி விடுங்கடா, உங்க 2 பேருக்கு நான் எதுவுமே பண்ணலே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உங்க 2 பேருக்கு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன் சொல்லையா? அதாவது ஞாபகம் இருக்கா? ஏப்பா கவர்மெண்ட் ஆபீசர், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? 10 லட்சம் ரூபா கொடுத்தேன். ஐயா தோற காசு கொடுத்து அரசாங்க வேலை வாங்க
வாங்கினீங்களே காசு கொடுத்து அதுக்கு நான் தானே 10 லட்ச ரூபா சொலையா கொடுத்தேன் உனக்கு. ஆமாப்பா நீங்க தான் கொடுத்தீங்க. இங்க பாருங்கடா, உங்க 2 பேத்துக்கு 2 மாசம் டைம் தரேன், 60 நாள். அதுக்குள்ள நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாயில 5 பைசா குறையாம திருப்பி கொடுத்துரு. கேக்குதா? நீங்க 2 பேரும் என்கிட்ட வாங்க 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கடான்னு கேக்குறேன். என் மேல கோவனா அதை என் மேல காட்டுங்க. இப்படி பெத்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்த காசு கடன்கார மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இத பாருங்க, 2 பேரும் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கல. எப்படியாவது லோன் போட்டுக்கிறேன்னு சொன்ன கதிர் கையில நீங்க தான் பிடிவாதமா பணத்தை கொடுத்தீங்க. செந்திலுக்குமே மீனா பணம் கொடுத்தா அதை திருப்பி கொடுக்கறேன்னு நீங்க தான் உள்ள நுழைஞ்சீங்க. இங்க வரு, உன்னை யாருக்கு பஞ்சாயத்து கூப்பிடல. பிரச்சனை இவங்களுக்கு எனக்கு தான். நீ தேவையில்லாம மூக்கு நுழைக்காத. நான் கொடுத்த காசை நான் கேட்கிறேன், அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? இங்க பாருங்கடா, இன்னும் 2 மாசம் அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும். புரியுதா? 2 மாசத்துல அம்புட்டு பெரிய தொகை எப்படி கொடுக்க முடியும்? எப்படி திருப்பி கொடுக்க முடியுமா? அதான் பேசுறீங்களா, உன் வாய் இருக்குல்ல, வாய் மனசுல பட்டதெல்லாம் பேசுறீங்களா, அந்த வாயை வச்சு எங்கேயாவது பேசி காசு வாங்கு, சம்பாரி. என்கிட்ட வாங்கின காசு 2 மாசத்துல திருப்பி வரணும். அப்படி வரல நடக்கிறதே வேற. நான் கொடுத்துறேன். அரசே இங்க வாப்பா. சொல்லுங்கப்பா. ஏப்பா உள்ள போய் 3 தட்டு எடுத்துக்கோ. இல்ல சரவணா அப்பா இங்க வாடா, உட்கார. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? கோமதி சமைச்சு வச்சிருக்கால்ல. அத நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். ஏத்த அட்ன புரிச்சேன்னு பார்க்காம பெத்த தாப்பேன்னு பார்க்காம ஆளுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அம்மிட்டி தாங்கிட்டு இவ ஆக்கிற சோத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பேசுற பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? பிள்ளை இருக்க முடியாது.